விஜய் நேயர்கள் கண்போடக்கம் நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசும். சார் வணக்கம். சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம், யார் அந்த சார் அப்படின்ற கருத்தை முன் வச்சு எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு பெரிய விடை கிடைக்கு. ஏன்னா பரவலான புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு நபர் பிடிபட்டிருக்கிறார், அவர் மட்டும் குற்றவாளி அல்ல, அவருக்கு பின்னால் வேறு சிலர் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு கருத்து, ஒரு ஒரு ஐயப்பாடு எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலுமே நிலவுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பிடிப்பட்ட சபர் அந்த அந்த நபரை கைது செய்யும்போது சார் கூப்பிட்றாரு வான்னு அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணிடம் அவர் சொன்னதாக தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றன. அதனால தான் யார் அந்த சாருன்ற இதில் அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல, துணை முதலமைச்சர் எந்த கருத்தும் தெரிவிக்கல, போலீஸ் கமிஷன் அந்த ஸ்பாட்டுக்கு போகல. வழக்கமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, துன்பியல் சம்பவங்கள் நடக்கும்போது போலீஸ் கமிஷன் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கமிஷனர் போனதா எந்த தகவலும் வரல. உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கமிஷனர் அருண் போனதா எந்த விதமான செய்தியோ ஃபோட்டோகிராஃபோ எதுவுமே வரல. இதே தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் அந்த சம்பவ இடத்துக்கு அன்றைய கமிஷனர் சந்தீப் ராத்தோர் போகலன்னு ஒரு விமர்சனம் எழுந்தது. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அந்த ஸ்பாட்டை அண்ணா யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்தாரு அருணுன்னா, அது அது ஒரு கமிஷனரே சுற்றி பார்க்குறாருன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். சம்பவ இடத்துக்கு ஏன் உயர் அதிகாரிகள் போகணும்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர் அதிகாரிகள் வராங்க அப்படின்னும் போது போலீஸ் நம்ம பக்கம் இருக்குது, அரசு நம்ம பக்கம் இருக்குன்ற அந்த நம்பிக்கை வரும். அதையே அவர் செய்யலை. அதான் நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை அருண் மீது தெரிவிக்குது. அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த யார் அந்த சாருன்றது நேற்று நல்ல நாவல் மெத்தடில் நல்ல ஒரு மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அதிமுக நேற்றைக்கு அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ உள்ள போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு பூரா போஸ்டர்ஸ் ஓட்டியிருக்காங்க. போலீஸை வச்சு இந்த போஸ்டரை கவர்மெண்ட் கிழிக்குது. எல்லா இடத்துலையும் யார் அந்த சாருன்றாங்க. அந்த நபர் அவருக்கு மேலே முக்கியஸ்தர்கள், ஆளும் கட்சிக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்கள் இருப்பதாக பரவலாக ஒரு சந்தேகம் இருக்குது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அந்த சாருன்றது அந்த சாரு கூப்பிட்டாருன்னா அந்த கைது செய்யப்பட்ட அந்த கயவன் அந்த பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை வலியுறுத்தியதாக தகவல்கள் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த யார் அந்த சாருன்றது நாவல் மெத்தட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்னுவாங்க. அதாவது ஒரு மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு போராட்டத்தை அதிமுக கையில் எடுத்திருக்குது. 3.5 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த அதிமுக இன்றைக்கு சரியாக ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து விழிக்க ஆரம்பித்திருக்கிறது, விழித்தெழ ஆரம்பித்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. பொள்ளாச்சி பிரச்சனையை திமுக எப்படி கையாண்டுதோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையை அதிமுக கையாள வேண்டும். அந்த அளவுக்கு இது சீரியஸானா அந்த அளவுக்கு சீரியஸ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் பலவிதமான சந்தேகங்களை கிளப்புகின்றன. இது ஒரு நபர் அல்ல, ஒரு சம்பவம் அல்ல. இதற்கு பின்னால் சில நபர்களும் வேறு பல சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக ஒரு கருத்து நிலவுது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு போல கமிஷனர் போல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அறிக்கைகள் எதுவுமே கொடுக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேசிய மகளிர் ஆணையம் அங்கே உள்ளே போய் விசாரணை மேற்கொண்டிருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். அதே மாதிரி மாநிலத்தில் ஒரு மகளிர் ஆணையம் இருக்குது, அவங்க போவே இல்லை. அவங்க ஏன் போகல? கலாக்ஷேத்ரா இஷ்யூவில் தலைகீழ் நடந்தது. அங்கே மாநில மகளிர் ஆணையம் உள்ளே போச்சு, தேசிய மகளிர் ஆணையம் லேட்டாக வந்தது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மாநில மகளிர் ஆணையம் போய் சரியாக விசாரணை மேற்கொண்டது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மாநில மகளிர் ஆணையம் நான் அறிந்த வரையில், இது தவறாக இருந்தால் நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே போயிருக்கு. இன்றைக்கு காலையில் 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு 2 மெம்பர் குழு உள்ளே போயிருக்கு விசாரணைக்கு. மாநில மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன் அவங்க போல? அப்போ இந்த மாதிரி பல கேள்விகள் அங்கே எழுகின்றன. ஆகவே இந்த இடத்துல யார் அந்த சார் என்ற அதிமுகவுடைய இந்த போராட்டம் ஒரு சரியான போராட்டம். இப்போதான் அதிமுக விழித்தெழ ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீதிமன்றம் மிக கடுமையாக விளாசி இருக்கிறது போலீஸ் கமிஷனரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும். ஆமாம், அவங்க கேட்ட கேள்விகளை எல்லாம் எப்படி பார்க்குறேன்? ரொம்ப நியாயமான கேள்விகளுங்க. இந்த வழக்கை எனக்கு எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டு இருக்கணும். சிபிசிஐடிக்கு மாற்றினா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க எஃப்ஐஆர் எல்லாம் பதிவேற்றம் செய்வது கிடையாது இதில், இணையத்தில். அப்போ அந்த எஃப்ஐஆர் லீக்ன்ற கான்செப்டே வந்திருக்காது. இன்னொன்று, நீங்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருந்தீங்கன்னா, சிபிசிஐடி என்பது நம்ம லோக்கல் சிபிஐக்கு இணையானது. சிபிசிஐடியில் நல்ல உயர்ந்த அந்த சிஸ்டம்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்ல நேர்மையான அதிகாரிகளும் உள்ளே இருக்காங்க. சிபிசிஐடிக்கு நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா 2 அட்வான்டேஜுங்க. ஒன்று இஷ்யூ லீக் ஆகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். யாராக இருந்தாலும் இவர்கள் தப்ப முடியாது, அவர்கள் எவராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் இதில் தப்ப முடியாது. சிபிசிஐடி விசாரணைக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். சிபிசிஐடி இந்த விசாரணையை மேற்கொள்ளும். தகவல் தெரிந்தவர்கள் சிபிசிஐடியிடம் தெரிவிக்கலாம். அவருடைய அடையாளங்களும்
அவருடைய பெயர்களும் ரகசியம் காக்கப்படும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தால் இவ்வளவு தூரம் பிரச்சனை முன்னாலே போயிருக்காது. மாறாக மாநகர காவல்துறையிடம் அந்த பொறுப்பு விடப்பட்டதும், அவர்கள் அதை சொதப்புனதும், அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வெளியில் வந்ததும் அதுக்கு 1000 வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கம் போய் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அரசு குற்றச்சாட்டு உள்ளாகுதுன்னா அந்த அரசு தோல்வி முகத்தில் இருக்கிறது, அந்த அரசு அதிகாரத்தை விட்டு இறங்கப் போகிறது என்பதற்கான அடையாளம் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இது அவ்வளோ சீரியஸாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கவுறதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இந்த கவர்மெண்ட் போய்டும் நான் சொல்லலை, ஆனால் அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. என்னங்க இது எப்படிங்க கோர்ட்டு சொல்லுதுங்க. இப்போ நீங்களே கேட்டீங்க நீதிமன்ற கண்டனங்கள், எதிர்கட்சிகளோ மீடியாவோ சொன்னால் ஒதுக்கிடலாம் உள்நோக்கம். நீதிமன்றங்கள் சொல்லுது. எத்தனை கண்டனங்க? 1 2 இல்லைங்க. அண்ணா நகர் 10 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வில் காரி உமிழ்ந்தது மாநகர காவல்துறை மீது சிபிஐ விசாரணைக்கு போட்டு, அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு சிபிஐ விசாரணைக்கு போனால் விசாரணை முடிய 7 வருஷம் 10 வருஷம் அவன் எஸ்ஐடி போட்டு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெண்களை வச்சு போட்டு பெண் அதிகாரிகளை வச்சு கமிட்டி போட்டாங்க. அதுலேருந்து 3 அதிகாரிகளை எடுத்து தான் இப்போ இந்த விஷயத்துக்கு அதே அந்த கமிட்டியில் இருந்தவங்கள தான் இதுக்கும் போட்டிருக்காங்க. அப்போ 3 மாதத்தில் 2க்கும் மேற்பட்ட கண்டனங்கள். கமிஷனர் அருண் மீதும் மாநில அரசின் மீதும் உயர்நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்த கண்டனங்கள் மிக கடுமையான கண்டனங்கள். கடந்த காலங்களாக இருந்தால் எதிர்க்கட்சிகள் இதை இப்போ ரொம்ப பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க. கமிஷனர் மாற்றப்பட்டிருப்பார். உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் வெடித்திருக்கும். எதுவுமே நடக்கலை. ஆனால் ஓரளவுக்கு அதிமுக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கு. நான் சும்மா சொல்லலை, அது பாராட்டுக்குரியவர்கள் தான். இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கணும். நேற்று மாலில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் மாலில். அதுக்கு அந்த மால் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அதாவது ரியாக்ஷனை பார்த்து இந்த அரசு அஞ்ச துவங்கி இருக்கிறதுன்றதுக்கான உதாரணம் இது. இவ்வளோ சீரியஸாக கமிஷனருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்திருக்குது. ஏன் முதலமைச்சரிடமிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை? துணை முதலமைச்சரிடமிருந்து எந்த அறிக்கையும் வெளியில் வரல? ஏன் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க? இது எவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த கவர்மெண்ட்டை இதனால் இந்த கவர்மெண்ட் நாளைக்கு தோற்றுரும் போயிடும் அப்படிலாம் கூட நான் சொல்லலை. அது அறிகுறி இருக்குன்னு சொல்கிறேனே ஒழிய கவர்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்குமான காரணங்களாக கூட இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது ஓகே, எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்ற கூட பெயர் வரும். நான் அந்த ஆங்கிளில் கூட போக விரும்பலை. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். திராவிட மாடல் அரசில் பெண்களின் பாதுகாப்பு இங்கே கேலி கூத்தாகி இருக்கிறது. உயர்நீதிமன்றங்களின் தொடர் கண்டனங்கள். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இல்லை. இந்த மாதிரி இது இந்த 2 மாதத்தில் 2வது இன்சிடென்ட். கமிஷனர் டைரக்டாக 2 இன்சிடென்ட்ல நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. ஏன் எந்த ஒரு ரியாக்ஷனும் முதலமைச்சர்கிட்டேருந்து வரல? ஏன் துணை முதலமைச்சர்கிட்டேருந்து வரல? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ சம்மந்தமாக முதலமைச்சர் ஏன் இதுவரையில் கருத்து தெரிவிக்கவில்லை? நம்ம ஒன்றும் முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேட்கல, கண்டிப்பாக கேட்கல. துணை முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேட்கல. இத்தனையும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ராஜினாமாவை கோரவில்லை. நிச்சயமாக நான் கோரவில்லை, அல்லது இப்போ இது போன்ற சமூக ஆர்வலர்கள் யாரும் கோரவில்லை. அது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதனால் அந்த மாதிரியான டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் ஒரு பிரஜையாக ஒரு பத்திரிகையாளனாக கேட்பது, இதே எடப்பாடி பீரியடில் நடந்திருந்த எதிர்கட்சியாக திமுக இருந்திருந்தால் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? அது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்ன்றான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக அவலங்கள் நடந்திருப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. ஏன்னா அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட அந்த மொபைல் ஃபோனில் இருந்தெல்லாம் இருக்கக்கூடிய தகவல்கள் கதிகலங்க வைக்கின்றன. பல பெண்களுடைய புகைப்படங்கள் இருப்பதாகெல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய அந்த மொபைலை கைப்பற்றினாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை வைத்து பார்க்கும்பொழுது இதில் இந்த பிரச்சனை பெரிய அளவிலானது என்ற ஒரு சந்தேகம் தான் உங்களுக்கு வருது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் முதலமைச்சர் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை? ஏன் துணை முதலமைச்சர் கருத்து தெரிவிக்கல? சரி, ஹைகோர்ட் 2 நாளைக்கு முன்னால் தான் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையான கண்டனங்கள் கமிஷனருக்கு எதிராக. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்துகிறதுங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் இருங்க, அது என்ன ஃபால்ட்டாக வேணா இருக்கட்டும். அரசுக்கு கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எடுக்க மாட்டோன்னு எந்த கருத்தையும் சொல்லாமல் அரசு மௌனம் காப்பது ஏன்? இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் என்னங்க? நீங்கள் கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதானே காமன் மேனுக்கு, சராசரி மனிதனுக்கு, திருவாளர் பொதுஜனத்துக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை வரும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பாராட்டு மழையை பொழிஞ்சுக்கின்னு அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி உங்கள் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும்? ஏன் இந்த அரசு தப்பித்து ஓடுகிறது? ஏன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மௌனம் காக்கிறார்கள்? எல்லா இடத்துக்கும் துணை முதலமைச்சர் போறாரு இல்லை? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எது நடந்தாலும் இன்னைக்கு போறாரு. அது அவரோட உரிமை. துறை சார்ந்து அவர்கிட்ட இல்லாத துறைகள்லையும் முக்கியமான எல்லா இஷ்யூக்கும் அவர் போறாருல.
இன்னைக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போறாரு, எங்கேயாவது ஒரு இயற்கை பேரிடர்னா அவர் போறாரு. யாரு? உதயநிதி போறாரு. சரி, முதலமைச்சருக்கு தான் வேலை பளு அதிகமாக இருக்கிறது. முதலமைச்சருக்கு வந்து உடல்நலம் வந்து எல்லா இடத்துக்கும் போற அளவுக்கு இல்ல. இப்படியெல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்டாலும், எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் எங்க நடந்தாலும், உதயநிதி ஸ்டாலின் போறாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. போறாரு. போறார். அது தப்பு இல்ல. அவர் துறை சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி கூட அவர் போலாம். ஏன்னா டெப்டி சிஎம்ன்றவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர்தான். அவர்கிட்ட விளையாட்டுத்துறை, திட்ட அமலாக்கம் இது இருந்தாலும் கூட, மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் ரிவ்யூ பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. ஏன்னா ஒரு டெப்டி சிஎம்ன்றவர் சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் யாருன்னா, ஆங்கிலத்துல சொல்றேன், இஸ் a சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். காத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர். முதலமைச்சருக்கு இணையானவர் தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அதனால எந்த துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டெவலப்மெண்ட்னாலும் அங்க அவர் முதலமைச்சர். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் ஆய்வு பண்ணார். இத்தனை உள்துறையை கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர். தப்பு கிடையாது. ஏன்னா டெப்டி சிஎம்க்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதனாலதான் அந்த டெப்டி சிஎம்மால எல்லா வேலையும் செய்ய முடியாது, நேரம் கிடையாது, அல்லது உடல்நிலை காரணங்களால முதலமைச்சரால ஃபுல் ஃபிளெஜ்டா திறம்பட செயல்பட முடியாதுன்ற காரணத்தால தான் நம்ம டெப்டி சிஎம்ன்ற போஸ்டே கொண்டு வரோம். அதுக்கு அரசியலம் சாசனத்துல எந்த மரியாதையும் கிடையாது. அதனாலதான் பதவியேற்பு இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்ததுன்னா அங்க உதயநிதி போய் நிற்கிறாரு. பெருமழை பெய்யுது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அங்க போய் உதயநிதி நிற்கிறாரு. எங்கேயாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அங்க உதயநிதி போய் நிற்கிறாரு. தப்பே இல்லை, போகணும். அதுக்கு தான் ஒரு டெப்டி சிஎம். ஆனா ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்து டெப்டி சிஎம் ஏன் போல? சிஎம்மும் போல, டெப்டி சிஎம்மும் போல. சரி, சிஎம்முக்கு தான் வேலை இருக்கு, டெப்டி சிஎம் போயிருக்கலாமே. துணை முதலமைச்சர் ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் ஆய்வு நடத்தவில்லை? நீங்க அதை செஞ்சீங்கன்னா தானே மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். இவ்வளவு நடந்தும் அவங்க 2 பேரும் அமைதியா இருப்பது ஏன்? கமிஷனர் மீது இவ்வளவு பெரிய கண்டனங்களை மாநில அரசுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெளிவா ஹைகோர்ட் சொல்லுதுங்க, டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. யாரு? மாநில அரசு ஏத்துக்குச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போல. அப்ப அது சொல்றதை நீங்க கேட்கணும்ல. நீங்க அப்பீலுக்கு போனீங்கன்னா கூட நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏத்துக்கல, அப்பீலுக்கு போறோம், அதனால கமிஷனர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது லாஜிக்கலி கரெக்ட். நீங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். நாங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்னு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுது. நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்திலே தெரிவிக்கிறார், நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம்னு. அப்பீலுக்கு போறோன்னு அவங்க சொல்லலை. அப்ப ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? கமிஷனர் மேல. ஒன்று, நிர்வாக ரீதியா நீங்க கமிஷனர் மேல நடவடிக்கை எடுப்பது நீதிமன்றத்தை நீங்க மதிக்கலன்றதை காட்டுது. 2வது, அரசியல் ரீதியா உதயநிதி ஸ்டாலின் அங்க போவாதது இந்த அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, பெண்கள் பாதுகாப்பில் எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசு என்பதை எடுத்து காட்டுகிறது. இப்படித்தான் மக்கள் பார்ப்பார்கள். நான் சொல்றதுல தவறு இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க. இன்னும் சொல்றாங்க, இது வந்து ஒரு பொது இடத்துல நடக்கல, இதுக்கு தமிழ்நாடு அரசு முழுமையா அவ்வளவு இறங்கி இது பண்ணணும். இது ஒரு யூனிவர்சிட்டி வளாகத்துல நடந்தது, இதுக்காக பெருசா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு பேசுறது ஆபத்து இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு நான் பேசலங்க. இப்ப கூட ஹைகோர்ட் கூட சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு பேசல. எதிர்க்கட்சிகள் அப்படி பேசுவாங்க, அது பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். அது நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன் திமுக எடப்பாடி பேரில் எது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று இந்த சம்பவத்தை வைத்து நான் கூறவில்லை. தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற நிலைக்கு போகவில்லை. இப்படியே தொடர்ந்தால் அந்த நிலை வரும், அப்படிதான் நான் பார்க்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஹைகோர்ட்டும் அதை சொல்லலை. லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு கொலாப்ஸ்டுன்னு ஹைகோர்ட் சொல்லலை. ஆனால் இந்த சம்பவங்கள் ரொம்ப தீவிரமான சம்பவங்கள். அதாவது ஒரு சம்பவத்துக்கு அது லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அது இல்லாட்டியும் கூட அது தீவிரமான ஒரு சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து பொது இடம் இல்லைன்றாங்க. ஏங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிங்க, அது பிரைவேட் யூனிவர்சிட்டி இல்லைங்க. ஒரு விஐடிலையோ எஸ்ஆர்எம்லையோ நடந்ததுன்னா அது தனியார் இடம். அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அரசாங்கத்தோட பல்கலைக்கழகம். அப்போ அது பொது இடம் தான். இன்னொன்று, பொது இடமா தனியார் இடமான்றது பேச்செல்லாம் இப்போ பேசுறது அயோக்கியத்தனமானது. எவ்வளோ மோசமாக ஒரு எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி அதுக்கு லீக் ஆச்சு? கூசக்கூடிய அளவுக்கான விஷயங்களை எஃப்ஐஆரில் போட்டிருக்கீங்க. ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் எப்படி டிராஃப்ட் பண்ணக்கூடாதுன்றது இதுதான் உதாரணம்னு கோர்ட்டு சொல்லுது. பாதிக்கப்பட்ட பெண் சொல்றதெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு பேர் எஃப்ஐஆர் கிடையாது. அந்த பெண்ணுக்கு அறிவுறுத்தி எப்படி அதை எழுதணும்னு ஒரு முறை இருக்குன்னு ஜட்ஜு சொல்றாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய தவறுகளை காவல்துறை செஞ்சிருக்கு. அதனால தானே வந்து கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஏன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? ஏன் தமிழக அரசு அமைதியா இருக்கு? அப்போ இது வந்து உங்களுக்கு வந்துங்க, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பாக காட்டுங்க. இதுதான் அறிகுறி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் வந்து 4 வருஷம் முடிய போகுது. எல்லாம் நல்லா இருக்குன்னு தங்களை தாங்களே ஆட்சியாளர்களை ஏமாற்றிக் கொள்வார்களே, ஆனால் அவங்கள 26ல் யாராலையும் காப்பாற்ற முடியாது. மீடியா கையில் இருக்குது. டோட்டலாக திமுக கண்ட்ரோலில் மீடியா இருக்குது. திமுக அரசாங்கத்தோட, திமுக ஆட்சியாளர்களின் காலடியில் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிற நாய்க்குட்டியாக தமிழ்நாட்டின் 90% அச்சு மற்றும் குறிப்பாக காட்சி ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால வண்டி ஓடுது. ஆளுநருக்கு இதுல பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆளுநர் வந்து கூப்பிட்டு அறிக்கை கேட்கலாம்.
பட் அவர் பெருசா ஏதாவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக வேந்தர்ன்ற முறையில அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போய் ரெவியூ பண்ணியிருக்காரு. இப்ப அங்க வைஸ் சான்சலர் இல்லாதது ஒரு முக்கியமான ஒரு தவறு. அது இந்த ஆளுநரும் மத்திய அரசும் செய்யக்கூடிய தவறு. மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் வரக்கூடிய சண்டையில ஆளுநர்ன்ற வைஸ் சான்சலர் துணைவேந்தர் இல்லாம பல்கலைக்கழகம் இருக்குது. துணைவேந்தர் இல்லாட்டினா அடுத்த ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு. 76 சிசிடிவி கேமரால 14 கேமரா ஒர்க் பண்ணலன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. வைஸ் சான்சலர் இல்லைன்றது ஒரு குறைதானே ஒழிய அது மட்டுமே இதற்கு காரணம் அல்ல. அப்படி சொல்லி தப்பித்து விட முடியாது தமிழக அரசும் காவல்துறையும். இந்த சம்பவங்கள் எந்த மாதிரி இடத்துல வேணா நடக்கலாங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் போட்டது, அது அந்த டீட்டெயில்ஸை லீக் பண்ணது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் உங்களுக்கு? அப்ப யார் அந்த சாருன்னு அவங்க சொல்றதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தவிர, குற்றம் சாட்டப்பட்டவர் அவர். ஒரு குற்றவாளியான்றதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அதற்கு மேல் வேறு சிலர் செல்வாக்கு மிக்க சிலர் இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் சந்தேகிக்கின்றன. இந்த சந்தேகம் ஒதுக்கி தள்ள முடியாதது. ஏன்னா ஏற்கனவே இந்த நபர் மேல 20 வழக்குகள் 10 காவல் நிலையங்கள்ல பதிவாயிருக்கு. திமுகவோட முக்கியஸ்தர்கள் சிலருடன் இவர் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வருகின்றன. செல்வாக்குமிக்க சிலருடன், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க சிலருடன் இந்த நபர் தொடர்பில் இருக்கு. நீதிமன்றமே ஏத்துக்கல. அவங்க சொல்லிட்டாங்க இதை வச்சு நம்ம அரசியல் செய்ய, இதை வச்சு அரசியல் செய்ய முடியாதுன்றது அவங்க தீர்ப்பு தான் எழுத முடியாதுன்னு சொன்னாங்களே ஒழிய இதை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தொடர்ச்சியா முக்கியஸ்தர்களோட புகைப்படங்கள்ல இருக்கான்னா அதை கடந்து இந்த பிரச்சனையை போக முடியாது. ஏன் கடந்த காலங்களில் அண்ணா திமுக இஷ்யூல மாட்டும் போதெல்லாம் திமுக ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குச்சா? முடிவுக்கு வர முடியாதுன்றது வேறங்க. சந்தேகத்தின் நிழல் ரேகை இருக்கா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல இப்போ அரெஸ்ட் பண்ணவங்க கூட குற்றவாளியால நீங்க சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. அவன் குற்றவாளியாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை கோர்ட்டு தான் சொல்லும். இன்றைக்கு அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், அக்யூஸ்டு. அவன் குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். அவன் பலரோட தொடர்புல இருந்திருக்கான், முக்கியஸ்தரோட தொடர்புல இருந்திருக்கான்றதுக்கு பல புகைப்படங்கள் இருக்கின்றன ஆதாரமா. அந்த புகைப்படங்கள்ல அவனோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு நம்ம சொல்லல. ஆனால் இந்த விவரத்தை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மேலே போக முடியாது. அது ஒத்துக்கிறீங்களா? அந்த அளவுல தான் இதை நம்ம பேச முடியும். அவன் மேல 20 வழக்குகள் 10 காவல் நிலையங்கள்ல இருக்குது. திமுகவோட பல மேடைகள்ல அவன் இருந்திருக்கான், திமுக அமைச்சர்களோட அவன் இருந்திருக்கான். எல்லா விஷயமும் இன்னைக்கு வெளியில வருது. அப்படி இருக்கும்போது இப்படிதானே அந்த நாட்டு இருக்கும், அந்த பிடி இப்படிதானே இருக்கும். இந்த நபரை கூட குற்றவாளி என்று நானும் நீங்களும் சொல்ல முடியாது. அது நீதிமன்றத்தின் வேலை. அப்புறம் எஃப்ஐஆர் லீக் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பின்னால் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் எவன் வேணா போகலாம், எவன் வேணா உள்ள வரலான்னா என்ன லட்சணத்துல அந்த ரெஜிஸ்ட்ரார் இருந்திருக்காரு? வைஸ் சான்சலர் இல்லைன்னா யார் ரெஜிஸ்ட்ரார் இருக்காருல்ல? எதற்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே உயர்நீதிமன்றத்தின் உங்க கேள்வி, இந்த உயர்நீதிமன்றத்தின் இந்த கண்டனத்தை பத்தி நீங்க கேட்டீங்க. உயர்நீதிமன்றத்தின் இந்த கண்டனத்திற்கு பிறகும் அரசு மௌனமாக இருப்பதும், இது குறித்து அரசு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்காமல் இருப்பதும், கமிஷனர் மீது இவ்வளவுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் திராவிட மாடல் ஆட்சியின் கரும்புள்ளி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் ஏதாவது பலன் கொடுத்திருக்கப்பா? அதிமுக போராட்டம் பத்தி பார்த்தோம். அண்ணாமலையினுடைய அந்த போராட்டத்தை, அண்ணாமலை போராட்டத்தை நான் ஏற்கவில்லை. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது என்பதெல்லாம் விஷயத்தை சிறுமப்படுத்தக்கூடியது. கவனம் எங்க திரும்புதுன்னா, இந்த சம்பவத்துல கடமை தவறிய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசின் மீது அரசுடைய தவறுகளை விவாதிப்பதற்கு பதிலாக அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டது சரியா தப்பா நாம் விவாதிக்கிறோம். நம்முடைய கவனம் முழுவதும் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், இன்ஸ்டெட் ஆஃப் டிபேட்டிங் ஆக்ஷன் டர்ன் டுவர்ட்ஸ் ரியாக்ஷன். ஆக்ஷனை பற்றி விவாதிக்கிறது போல ரியாக்ஷனை பற்றி நம்ம விவாதிக்கிறோம். இதுதான் அண்ணாமலை செஞ்ச காரியம். அண்ணாமலை திமுகவுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அண்ணாமலையோட பெரிய பங்களிப்பு நம்ம சொல்லணும். அண்ணாமலையோட அந்த போராட்டத்தை நான் ஏற்கவில்லை. அது ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு போராட்டம். பட் அந்த பிரச்சனை முக்கியமானது. நம்ம பேச வேண்டியது அந்த பிரச்சனையை பற்றி தான், அண்ணாமலையை பற்றி அல்ல. அண்ணாமலை இந்த சவுக்கால் அடிக்கிற போராட்டத்தின் மூலமாக பிரச்சனையை நீர்த்து போக செய்கிறார், திமுக அரசை காப்பாற்றுகிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவோட அரசை காப்பாற்றுவதற்கான வேலையை தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எஃப்ஐஆரை பற்றிலாம் அவர் சொன்ன கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள். இந்த எஃப்ஐஆரை பற்றிலாம் காரி உமிழ்ந்தார் அவர். அவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கருத்துக்கள். அந்த கோபம் நியாயமானது. இன்னைக்கு ஏன் நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இந்த அரசை வழிக்கு கொண்டு வருமா, உலுக்குமான்னு சந்தேகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவும் பிஜேபியும் போராடினா மட்டும் போதாதுங்க. திமுக கூட்டணியில் இருக்க 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் அவங்க அமைதியா இருக்காங்க. சிபிஎம் ஒரு அறிக்கை கொடுத்து நிறுத்திட்டாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல. இதே டெல்லியிலையோ, பாம்பேலையோ, போபால்லையோ, லக்னோலையோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அகமதாபாத்லேயே நடந்திருந்தா தோழர்கள் பொங்கி எழுந்து வள்ளுவர் கோட்டத்தில் குவிஞ்சிருப்பாங்க. திரும்ப எந்த விதமான அறிக்கையும் விடலை. அண்ணாமலையை திட்டுறாருங்க.
கடமை தவறிய காவல்துறையையோ இது குறித்து இதுவரை வாய் திறக்காத முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ ஒரு கேள்வி கேட்க முடியாத திருமா சவுக்கால் அடிச்சுக்கிட்ட அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அண்ணாமலை செஞ்சது அபத்தமானது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஆக்ஷனை பத்தி பேசாம ரியாக்ஷனை பத்தி பேசுறீங்க. காங்கிரஸ் வாயை திறக்கல, ராகுல் காந்தியும் வாயை திறக்கல. எங்கேயோ இதே சம்பவம் அகமதாபாத்ல நடந்ததா பொங்கி எழுந்திருப்பார் ராகுல் காந்தி. அப்ப இந்த கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, இவர்களும் இவங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் இவர்கள் எதிர்க்கட்சிகள் என்ற கேட்டகரியில தான் வருவாங்க. ஆனா அவங்க திமுகவோட கொத்தடிமைகளா இருக்காங்க, வேற விஷயம் அது. அவங்க வாய் திறக்காத காரணத்தால இது அரசுக்கான அழுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. கம்ப்ளீட்டா கூட்டணி கட்சிகள் திமுக காலடியில உட்கார்ந்துருக்காங்க. கூட்டணின்றது தேர்தல் நேரத்துல தாங்க, மற்ற நேரத்துல கூட்டணியே கிடையாதுங்க. அந்த 15 நாள் தான் கூட்டணி. அதுக்கப்புறம் நீ கவர்மெண்ட்டுக்கு எதிரியா நிக்கணும், இஷ்யூஸ்ல எதிர்த்து நிக்கணும். ஆனா போற இடம்லாம் முதலமைச்சர் வந்து நாங்க 234 200 சீட்டு ஜெய் பண்றாரு. நல்லக்கண்ணு சிபிஐ தலைவர் இவர் பெரியவர் நல்லக்கண்ணு ஃபங்க்ஷன்ல கூட வந்து இது இடதுசாரிகள் திராவிட இயக்கம் வந்து ஒரு இயல்பான கூட்டணி அப்படிலாம், அதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மூலமா வந்து அவர்களை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம உங்களுடைய கொத்தடிமைகளாக மாற்றி விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் கூட்டணியை பத்தியும் 200 சீட்டை பத்தியும் பேச வேண்டிய அவசியம் எங்க வந்து? எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குதுங்க. 1.5 வருஷம் கிடக்குது, எலெக்ஷன் இருக்கு, 1.25 வருஷம் கிடக்குது, 15 மாசம் இருக்குது. இப்ப என்ன கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியம்? சிபிஐ வாயை திறக்கலங்க. சிபிஎம் சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டாங்க. அகில இந்திய மாதர் சங்கம்னு ஒன்று இருக்கு, ஐட்வா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊவாசிங்கன்னு பொங்கி எழுந்து வந்திருப்பாங்க தோழியர்கள். ஒருத்தரை காணுமே. அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல இதே எடப்பாடி பீரியட் இருந்தால் எல்லாம் வந்து படுத்திருப்பாங்க. அங்கேயே போராட்டம் எல்லாருமே நடத்திருப்பாங்க. எல்லா கட்சியும் அங்கே தான் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். ஒருத்தரை காணும். ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் உள்ள போல, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் தான் போதும். அவன் ஓகியம் நான் சொல்லலை, அவன் கலாச்சார விஷயத்தில் அவன் அயோக்கியத்தனம் பண்ணான். பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் போவாது, அவன் பிஜேபியை காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷன் போவாது, திமுகவை காப்பாற்றணும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே எதிர்கட்சிகள் உடைய போராட்டம் வெற்றி பெறுமா நீங்கள் கேட்குறீங்க, கர்த்தரை தான் நீங்கள் கேட்கணும். விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக நல்லதொரு முயற்சி. விஜய் தெருவுக்கு வந்து போராடணும். அண்ணா பல்கலைக்கழக வாசல்ல விஜய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஆளுநரை சந்திச்சு முதல் முறையா தெளிவான அரசியலுக்கு அவர் வரார். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து தமிழ்நாட்டில் சிவில் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயங்க. வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இது ரொம்ப பெரிய விஷயம். இது இவங்க கடந்து போறாங்க எல்லாரும். அதனால எதிர்கட்சிகள் எந்த முனையிலிருந்து எத்தகைய போராட்டங்களை நடத்தினாலும் நாம் அதை வரவேற்க வேண்டும். ஆளுநரை பார்த்து விஜய் பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக நாம் அதை வரவேற்க வேண்டும். நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி. நன்றி.